அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்தகுமாருங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டார் ஹெல்த்தோட கஸ்டமர் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆப் ஸ்டோர் எடுத்துக்கிறேங்க. இங்கே ஸ்டார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸ்டார் ஹெல்த் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் கஸ்டமர் ஆப் ஃபார் ஸ்டார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் மூலிமா ஸ்டார் ஹெல்த் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடச்சிரும். ஸோ இன்ஸ்டால் கொடுங்க. நீங்கள் இது முழுக்க உங்களோட பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் கொடுங்க. இது நான் உங்களுக்கு மேக் அப்ளிகேஷன்ஸில் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஐஃபோன்லேயும் இதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணினதுனால எனக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு வர்ற சமயத்தில் உங்களுக்கு ஓடிபி கேட்பாங்க, உங்களோட மொபைல் நம்பர். இந்த பாலிசியில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடியுமே அந்த பாலிசியில் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் நீங்கள் எல்லா விவரமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஹோம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எல்லாமே ஹோம் இருக்குது. மை பாலிசிஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ப்ளேஸ் இருக்குங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுங்க. ஸோ இதில் நீங்கள் பாலிசி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாலிசி எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, எவ்வளோ சம்மேசூடு, இது எல்லாமே இருக்குங்க. அதே மட்டும் உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பாலிசி டவுன்லோட் ஆகிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏடிடி சர்டிஃபிகேட், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஆடிட்டர்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஏடிடி சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருங்க. ஹெல்த் ஐடி கார்டு, இப்போ நார்மலாக ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இ கார்டு கேட்குறாங்க. இப்போ ஸ்டார் உங்களுக்கு இனிமேல் அந்த ஹார்ட் காப்பீஸ் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்ஸுங்க, உங்களுக்கு ஐடி கார்டு, இது எதுவுமே வராது. இனி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி தான். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹெல்த் கார்டு உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்த் கார்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஒவ்வொரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஹெல்த் கார்டு இல்லைங்கிறனால இது வருது. அதே மாதிரி இந்த பாலிசிக்கான ரெசிப்ட் தேவை அப்படின்னு சொன்னாலும் இந்த ரெசிப்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லா பாலிசிஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. மை பாலிசிஸில் இதில் என்னோடய பாலிசிஸ் என்னென்றக்கோ எல்லாமே நீங்கள் இங்கே எல்லாமே உங்களோட பாலிசிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெனியூவல் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ரெனியூவல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெனியூ பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் உங்களோட இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் லோட் ஆன பிறகு இங்கே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க. உங்களோட ப்ரொப்போசரோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ மறுபடியும் எகைன் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கும் நீங்கள் இந்த பாலிசியில் எந்த மெயிலை லிங்க் பண்ணி இருக்கிறீங்களோ இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நம்ம கரெக்டாக ஃபீட் பண்ணுற பட்சத்தில் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்களா, உங்களோட ஃபோன் நம்பரோ அல்லது மெயில் ஐடியோ நீங்கள் எடிட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஓடிபி வருங்க, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம்.
இன்னும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் இங்கே விருப்பப்பட்டால் உங்களோட பாலிசியை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இப்போ வந்து எனக்கு 5 lakhs இருக்குது, நான் வந்து இதில் அதிகபட்சமாக இந்த பாலிசியில் வந்து 25 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை அதிகப்படுத்தணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதற்கான ப்ரீமியம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உடனே உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல அப்படின்னா உடனே அப்ரூவல் கிடைக்காதுங்க. இது சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொடுத்த முற்பாடு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். நான் என்னோடது பார்த்திங்கன்னா 5 lakhs, நான் 5 lakhs வச்சுருக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஃபுல் பேமெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ போகிறது ரொம்ப தவறுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பாங்க, 2-4ன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க இஎம்ஐயில் போகிற சமயத்தில். அப்படி கிரேஸ் பீரியட் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கட்டிக்கிட்டு வந்தது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிருங்க உங்களுக்கு. அது வந்து அதனோட பயன் கிடைக்காமல் போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஹெல்த் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. அதனால் எப்போவுமே ஃபுல் பேமெண்ட் கொடுங்க. கொடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ப்ரீமியம், எவ்வளவு டேக்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இது நார்மலாக பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. இங்கே நம்ம எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பே நவ் அப்படின்னே கொடுத்துர்லாம். பே நவ் கொடுத்தாங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வேக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ அல்லது நெட் பேங்கிங்கோ அல்லது யூபிஐ மூலியமோ நீங்கள் பாலிசியை வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட பாலிசியை வந்து எளிமையாக உங்களோட வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களோட மொபைல்லையோ அல்லது சிஸ்டத்துலேயோ எளிமையாக நீங்கள் உங்களோட பாலிசியை ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஹெல்த் பாலிசி வந்து எப்படி ரெனியூவல் பண்ணுறதுக்கான விஷயங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னென்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே நான் பார்த்திங்கன்னா பாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் கிளைமை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அதாவது உங்களோட பாலிசியில் இருக்க அந்த நபர்களுக்கு ஏதாவது உடல்நல சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான பாலிசி நம்பர் அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணுங்க. இப்போது வந்து 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேர்த்தோட நேம் வந்துடு. சப்போஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ கிளைம் அப்படின்னு கேட்கு. நியூ கிளைம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் யார் அப்படின்னு கொடுங்க. ஜஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி. ஸோ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான டேட்டாஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் ஒன்று கேட்பாங்க. கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ அட்மிட் ஆகுறீங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது ஜஸ்ட்டு பார்த்துட்டு அட்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பின்கோடு கொடுக்கலாம். சப்போஸ் ஈரோட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம் அப்படின்னா சென்னை கொடுக்குறேங்க. சென்னை வந்து சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் நெட்வொர்க் கொடுக்குறேன். ஓகே, இது நீங்கள் ஆக்சுவலாக வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து உங்களோட பின்கோட் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்காக நான் நெட்வொர்க்காக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. 1 செகண்ட். இப்போ வந்து
இது சம் எரராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து கிளைம் ரெஜிஸ்டர்னு வந்துரு கொடுத்தீங்க அப்படின்னாவே கிளைம் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு நம்பர் வந்துருங்க. அதுலேயே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஈஸியாக வந்து நீங்கள் கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்க. இது ஒன்ஸ் முடிஞ்சது. இதற்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா மை கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட கிளைம் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனால அந்த கிளைம் வந்து இங்கே வந்துக்குங்க. நீங்கள் இங்கே வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன ப்ரீ ஆத்தரைசேஷன் பண்ணுறாங்க, கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் மை கிளைம்ஸில். மை வெல்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதில் சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இதை விட்டுருங்க. இப்போதைக்கு இது யாருமே என்ன சொல்ல அப்படின்னா இதை வந்து எடுக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு ரெக்கமெண்ட் இல்லைங்க. அதனால் இது வந்து நீங்கள் விட்டுருங்க. இது எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் ஹோமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டாக்டர் வந்து சர்வீசஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது என்னென்ன சர்வீஸ்னால் டாக்டர் கன்சல்ட், இது எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு டாக்டர் கன்சல்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ. உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் சேட் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாங்க, அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷன் இது எல்லாமே நீங்கள் ஏதாவது நியரஸ்ட் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நீங்கள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த இன்ஸ்டன்ட் சேட்டு இந்த வீடியோ கால் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இது எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் எடுத்துக்குவாங்க. நியரஸ்ட் இது எல்லாமே வரும். அது மூலிமா நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மெடிசன் டெலிவரிஸ் கிடைக்குங்க இது மூலிமா. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா லேப் டெஸ்ட். நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்த் செக்கப்லாம் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டாக்டர் ஏதாவது உங்களுக்கு வந்து நோட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு முதலே சொன்ன மட்டும் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மூலிமா உங்களுக்கு நியரஸ்ட் லேப்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தாலும் லிஸ்ட் ஆகும். அது மூலிமா செலக்ட் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் பர்சன் நேரடியாகவே வருவாங்க. வந்துட்டு அந்த டெஸ்ட்டை உங்களோட ப்ளட்டு, யூரின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான ரிப்போர்ட் எல்லாமே கொடுப்பாங்க. இது ஒன்றுங்க. ப்ரிவென்ஷன் கேர் அதே மாதிரிட்டு ஏதாவது ஹெல்த் ரிஸ்க் அசஸ்மெண்ட் தேவைன்னா கொடுப்பாங்க. ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மட்டும் நீங்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஸ்டார் மூலிமா போகிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இதில் வைக்கிறது நல்லதுங்க. மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இதில் வைக்க வேண்டாம். அது வந்து தவறுதலாக கூட போகலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க. அதாவது ஸ்டாரில் வந்து சில விஷயங்களை கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டாருக்கு இது கிடைக்கிற பட்சத்தில் அவங்க இது வந்து ஆல்ரெடி நீங்கள் முதலே சொல்லாது விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். அதனால் ஸ்டார் மூலிமா கிளைம் கிடச்சிது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் இதில் வைங்க. மற்றபடி நீங்கள் பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அதுங்க வச்சா நம்மளுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே எதுவுமே வைக்க வேண்டாம். ஸோ இதுதாங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களோட பாலிசியை வந்து நீங்கள் எளிமையாக ரெனியூவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எளிமையாக பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது எங்களோட யூடியூப் இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.